வணக்கம், வெல்கம் டு ஓப்பன் ஐ 24/7. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 12 அண்ட் 13 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வரப்போகுது. எங்கே இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வரப்போகுது? தமிழ்நாட்டில், கோயம்புத்தூரில் வரப்போகுது. இது எதுக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்? ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க கோயம்புத்தூரில் இருக்க வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஷலம் அலி சென்டர் ஃபார் ஆந்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. ஸோ அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா WII, அதாவது வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட சலம் அலி சென்டர் ஃபார் ஆர்த்தனாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. ஸோ இது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இதில் தான், இதோட ஏரியாவில் தான் இதை இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட யூனியன் மினிஸ்டர் சொன்னார். ஓகேவா? ஸோ யார் சொன்னா? பூபேந்திர யாதவ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது அனௌன்ஸ் பண்ணது யார்? பூபேந்தர் யாதவ். ஸோ அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இதோட ஃபர்ஸ்ட் எடிஷனாக கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் இன் இந்தியா அண்ட் ஓவர் வியூ அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆஃப் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வருது. இது யார் சொன்னாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா QCI, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவும், ஸோ அதுக்கப்புறம் NSIC, நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் சேர்ந்து ஒரு MOU இந்தியாவில் சைன் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு MOU அப்படின்னா MSME இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட மார்க்கெட் அக்சஸ், காம்படிட்டிவ்னஸ், அவங்களோட குவாலிட்டேட்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ண, இன்னும் MSME பெட்டர் ஆக்கிறதுக்காண்டி இந்த MOU யார் சைன் பண்ணுறா? குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், இவங்க 2 பேரும் இந்த MOU சைன் பண்ணுறாங்க. எங்கே வச்சு சைன் பண்ணுறாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு சைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. இது யார் யார் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தலாம். NSCI, ஸோ இவங்க சைட்லேருந்து யார் சைன் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட சேர்மேன் கம் மேனேஜிங் டைரக்டரான சுப்ரன்ஷு சேகர் ஆச்சாரியா, அவர் தான் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதே இது இங்கிட்டு நம்மளோட QCI, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா சைட்லேருந்து யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட நேஷ்னல் டிவிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் எக்ஸலன்ஸோட சீனியர் டைரக்டர் அண்ட் ஹெட்டான டாக்டர் A ராஜா இந்த MOU சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த MOUவால் என்னென்னலாம் இன்டகிரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து, யார்? குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் NSCI, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா MSMEக்கு தேவையான ஜீரோ டிஃபெக்ட், ஜீரோ எஃபோர்ட் அப்படின்றதுக்கான திங்ஸை MSMEயில் கொண்டு வருவாங்க. MSME ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ்க்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டீம் இனிஷியேட்டிவ், சிங்கிள் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கீம்ஸ், ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்க ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு MSME பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னும் லைவாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹை ஆல்டிடியூட் மெடிக்கல் சென்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எங்கே வரப்போகுது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதை யார் இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை லைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர். ஸோ அவர் பேர் என்ன? ஜெகத் பிரகாஷ் நட்டா. ஸோ அவங்க தான் இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை லைட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது எங்கே இந்த ஹை ஆல்டிடியூட் மெடிசன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ரிசர்ச் சென்டர் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஸோ என்ன டிஸ்ட்ரிக்டு? லஹவுல் அண்ட் ஸ்பிட்டி டிஸ்ட்ரிக்டில் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹை ஆல்டிடியூட் மெடிசன் வரப்போகுது. ஓகேவா? ஸோ வேறு இங்கே எதெல்லாம் ஸ்டடி பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ஹையான ஆல்டிடியூட்டில் ஹியூமன் பாடிக்கு என்னென்னலாம் இம்பேக்ட்ஸ் இருக்கும், ஒரு மவுண்டைன் சிக்னஸ் இருக்கும், ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறதுனால பல்னரி எடிமா வரும், அதுக்கப்புறம் ஸ்கைபாக்ஸியா வரும். இதெல்லாம் என்ன மாதிரி டிசீஸ் அப்படின்னா நம்ம மலை ஏறுறப்போ நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும், நம்ம
கம்ஃபர்ட்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால அப்படின்னா நம்ம ஹை ஆல்டிடியூட்ல நம்ம ரொம்ப உயரம் போகிறப்ப நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆக முடியாமல் பண்ணுற பிரச்சனைகள். ஸோ இதை பற்றின ரிசர்ச் எல்லாம் இங்கே நடக்கும். ஸோ இங்கே எதை பற்றி பேசுகிறோம்? ஐசிஎம்ஆரை பற்றி பேசுகிறோம். ஐசிஎம்ஆர்னா என்ன? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இதோட செக்ரட்டரி அண்ட் டைரக்டர் ஜெனரல் யார்? டாக்டர் ரஜீவ் பால். ஸோ இதுதான் இவங்களோட டைரக்டர் ஜெனரல், ரைட்டா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ. ஸோ எம்எஸ்எம்இயில் வந்து நிறையா ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு சின்ன லெவலில் ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்துறீங்க அப்படின்னா ஒரு மெயினான ப்ராசஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்ம பொருள் கொடுத்துருவோம், பொருளுக்கு திரும்ப செட்டில்மெண்ட் வந்து வரணும். ஸோ இது ப்ரைவேட் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இல்லை நீங்கள் போய் செட்டில் பண்ணணும்னு சொல்லலாம். இது நீங்கள் கவர்மெண்ட் கூட ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கூட டைப் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்துடும், நமக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரியும். அதனால அடுத்தடுத்து நம்ம சப்ளை கொடுப்போம். ஆனால் எப்போ டிலேடாக வரப்போ நமக்கு வந்து அந்த மணி சர்க்குலேஷன் இருக்காது. அப்போ எம்எஸ்எம்இ வந்து ட்ரபிள் ஆகும். இதை இனிமேல் ட்ரபிள் ஆகக்கூடாது, இந்த ஒரு விஷயத்தில் எம்எஸ்எம்இ ட்ரபிள் ஆகக்கூடாது அப்படின்னு எம்எஸ்எம்இயோட மினிஸ்ட்ரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா சிபிஎஸ்சி சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸுமே வந்து இனிமேல் எம்எஸ்எம்இக்கான இன்வாய்ஸஸை வந்து ட்ரெட்ஸ் மூலியமாக சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். இது வழியாக இனிமேல் செட்டில் பண்ணுங்க, இனிமேல் எம்எஸ்எம்இக்கு காசு கொடுக்கறதுல டிலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 3 நாள் அஃபீஷியல் ட்ரிப் வந்து போகிறாரு. ஸோ இந்த 3 நாள் வந்து என்னையிலேருந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 8லேருந்து ஜூலை 10 வரைக்கும் போகிறாரு. ஓகேவா? ஸோ இது என்ன டூர் அப்படின்னா இவர் வந்து ஒரு 3 கண்ட்ரிக்கு போகிறதா இருந்துச்சு. என்னென்ன? ஸோ ஃபஸ்ட்டு இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் நியூசிலாந்து. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு போய் என்ன பண்ணார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்திரேலியாவில் அவங்களோட பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டுருந்தாரு. இப்போ ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டரோட பேர் என்ன? ஸோ ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஆண்டனி ஆல்பனீஸ். ஸோ அவரை கூப்பிட்டதுனால இவர் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனார். ஸோ போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியாவோட ஒரு ஃபோரம் ஒன்று இருக்குது. ஓகேவா? சிஇஓ ஃபோரம். ஸோ அதை வந்து போயிட்டு பார்த்து அதில் வந்து ஜாயிண்ட்லாம் 2 பேரும் போய் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியா சிஇஓ ஃபோரம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதை ஒரிஜினலாக எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2012 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்க்கான ரோட் மேப் ஈவெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 2012 ஸ்டார்ட் பண்ணதா. ஸோ இது எப்போ திரும்ப ரீலான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2023. யார் இதே 2 பேர், நம்மளோட பிஎம்மான நரேந்திர மோடியும் அவங்களோட இதே பிஎம்மான ஆல்பனீஸ். ஸோ இவங்க 2 பேரும் 2023 ரீலான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு போய் 2 பேரும் சேர்ந்து, ஸோ நம்ம பிஎம்மும் அவங்க பிஎம்மும் சேர்ந்து இந்த ஃபோரத்தில் போயிட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா மெல்போர்னில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ரோட் மேப் பிஸ்னஸ் ஈவெண்ட் வந்து நடக்குது, எக்கனாமிக் ரோட் மேப் பிஸ்னஸ் ஈவெண்ட். ஸோ அதுலேயும் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் போகிற இடத்துக்குலாம் ஒரு அவார்டு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவர் போனோன்னு எங்கே போனார்? இப்போ ஃபஸ்ட் இது வந்து ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் ஒரு ஈவெண்ட் நடக்குது, போய் அட்டென்ட் பண்ணார். ஸோ இவர் போய் காலடி எடுத்து வச்சோன்னு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரேலியாவுக்கு போனோடனே அவரை வந்து அவங்களோட பிரைம் மினிஸ்டரான ஆண்டனி அவர் வந்து வரவேற்றுட்டு இவருக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா வெல்கம் அண்ட் கார்ட் ஆஃப் ஹானர் அவார்ட் அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எங்கே நடந்திருக்கு? கவர்மெண்ட் ஹவுஸ் ஆஃப் விக்டோரியாவில் வந்து நடந்திருக்கு. அது எங்கே இருக்குது? மெல்போர்னில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ வேறு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் வாங்க எங்கள் கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் மேனுஃபேக்சர் செக்டர், க்ளீன் எனர்ஜி செக்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃபினான்ஷியல், அட்வான்ஸ்டு டெக், ஃபுட்டு, லாஜிஸ்டிக், ஏவியேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆனால் எங்கள் கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து இந்த இப்போ போனார் இல்லையா ஒரு ஃபோரம். ஸோ அதிலெல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. ஸோ அடுத்து என்ன எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் ஆஸ்திரேலியாவோட ஒரு பெரிய லார்ஜஸ்ட் பென்ஷன் ஃபண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பென்ஷன் ஃபண்டு. ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியாவோட பென்ஷன் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட NIIFன்னு சொல்லப்படுற நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ?
ஆஸ்திரேலியன் டாலர் படி 500 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட ஆஸ்திரேலியா நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணதில் எவ்வளோ இது வரைக்கும் பண்ணதுலே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 3.3 பில்லியன் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து மில்லியன். ஸோ 3.3 பில்லியன் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இவர் வந்து அங்கே போனதுனால நடந்த விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம வேர்ல்டு பேங்க்கு. ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா US டாலர் படி 890 மில்லியன் வந்து தராங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபினான்ஷியல் பேக்கேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் சூர்யா கர் முத் பிஜ்லி யோஜனான்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த யோஜனாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த யோஜனா வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காண்டி இவங்க வந்து வேர்ல்டு பேங்க் வந்து 890 மில்லியன் US வந்து இந்தியாவுக்கு தராங்க. ஸோ இதில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இது மூலியமா வந்து 1.7 மில்லியன் ஜாப்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது இது என்ன செக்டாரில் கிரியேட் ஆகும் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜியோட வேல்யூ செயின் செக்டாரில் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த யோஜனானா என்ன யோஜனா அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஸோ இந்த யோஜனா வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ரூஃப்டாப் சோலார் ப்ரோக்ராம் இது. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ரூஃப்டாப்பில் சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணணும். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி எல்லா வீடுகளையும் மில்லியன் கணக்கான வீடுகளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா கரண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு. ஸோ அதுக்கான ஸ்கீம் தான் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம வீட்டில் நம்ம சோலார் போடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை வந்து நமக்கு தருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபண்டிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபண்டிங்கில் வந்து இந்த மொத்த ஃபண்டிங்கில் வந்து 890 மில்லியன் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து தராங்க. ஸோ இந்த 890ல் 820 வந்து யார்கிட்டேருந்து வரப்போகுது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கிட்டேருந்தும் 60 மில்லியன் வந்து யார்கிட்டேருந்து வரப்போகுது அப்படின்னா க்ளீன் டெக்னாலஜி ஃபண்ட்லேருந்தும் அடுத்து ஒரு 10 மில்லியன் யார்கிட்டேருந்து வரப்போகுது அப்படின்னா IBRDயோட லைவபிள் பிளானட் ஃபண்ட்லேருந்தும் நமக்கு இந்த மொத்தமாக 890 மில்லியன் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இவங்களும் ஜாகிள் அப்படின்ற காயின்ஸ் டு கேஷ்பேக் அப்படின்ற ஒரு ஜாகிள் ப்ரீபெய்டு ஓஷன் ப்ரைவேட் சர்வீசஸ். ஸோ இவங்க 2 பேர், இது ஒரு பேங்க்கு, இது ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸ் சர்வீசஸ். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டோட பேர் என்ன அப்படின்னா AAU ஜாகிள் கோ-பிராண்டட் ரீட்டைல் கிரெடிட் கார்டு. ஸோ இது வந்து எதுலலாம் இருக்கும் அப்படின்னா விசா ரூபே 2 கார்ட்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ இது எது வழியாக கிடைக்கலாம் அப்படின்னு எது வழியாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ZAG.money பிளாட்ஃபார்ம்ல வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ZAG காயின்ஸ் டு கேஷ்பேக்ஸாக வந்து இருக்கும். ஓகேவா? நம்ம இந்த AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பற்றி ஒரு டீட்டெயில் பார்த்தலாம். இதை வந்து 1996 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஃபினான்ஸ்க்கான வெஹிக்கிள்கான ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கும்ல, வண்டிக்கெல்லாம் ஃபினான்ஸ் தருவாங்க, அந்த மாதிரி கம்பெனியாக ஆரம்பிச்சு ஸோ அதுலேருந்து இது ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக வந்து மாறிச்சு. 1996 வந்து இது வந்து வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ எப்போ இது ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக மாறிச்சு அப்படின்னா 2017 தான் மாறிச்சு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இதோட ஃபவுண்டரு, MD, CEO ஸோ இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆள் தான். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் அகர்வால். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படி இந்த கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டில் வந்து 2 இருக்குது. ஸோ இதில் வந்து கிரெடிட் கார்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யார் கொடுப்பா? AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸாக வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளோட ஜாகிள் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்சான் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறமா விவோ, இவங்க 2 பேருக்கான விவோ மொபைல்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த விவோ மொபைல்ஸுக்கும் டிக்சான் டெக்னாலஜிஸுக்கும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் வந்து இந்த டிக்சான் டெக்னாலஜிஸ் வந்து இந்தியன் கம்பெனி, விவோ வந்து ஒரு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை ஜாயிண்ட் வெஞ்சரில் பண்ண போகிறாங்க. ஜாயிண்ட் வெஞ்சர்னால் நானும் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நீயும் இன்வெஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் உத்தரப்பிரதேசில் நொய்டாவில் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
டிக்ஸான், இந்தியாவில் இருக்க டிக்ஸான் வந்து 51% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து ஹோல்ட் பண்ண போகிறாங்க. விவோ வந்து 49% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து ஹோல்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இனிஷியலாக வந்து பெய்டப் கேபிட்டல் வந்து ஒவ்வொருத்தரும் 5 crores வந்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எதுக்கு கீழே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோட் 2020 ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அது வழியாக வந்து இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து உத்தரப்பிரதேசில் நொய்டாவில் வரப்போகுது. இது வந்து டிக்ஸானும் விவோவும் சொன்ன போகிறாங்க. விவோவில் 49% ஷேர் இருக்குது, டிக்ஸானில் 51%. டிக்ஸான் இந்தியன் கம்பெனி, விவோ சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா WSIS அப்படின்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா வேர்ல்டு சம்மிட் ஆன் த இன்ஃபர்மேஷன் சொசைட்டி ப்ரைஸ் 2026. ஸோ இது வந்து எது கீழே வரும் அப்படின்னா ஆக்ஷன் லைன் C6 கீழே வரும். இது எங்கே நடக்கும் அப்படின்னா சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கு வந்து ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே வர டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் இதை வந்து வின் பண்ணுது. ஸோ டெலிகம்யூனிகேஷனோட எந்த இனிஷியேட்டிவ் வந்து இதை வின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்ரித் கிராம் இன்டகிரேட்டட் ஃபிஜி டிஜிட்டல் சர்வீஸ் டெலிவரி மாடல் எனேபிள்டு பை பாரத் நெட். ஸோ இதை வந்து யார் எனேபிள் பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் நெட் வந்து எனேபிள் பண்ணுறாங்க இந்த சர்வீஸை. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு இன்டகிரேட்டடான ஃபிசிக்கல் டிஜிட்டல் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ இது யாருக்கு அப்படின்னா ரூரல் லெவலில் கூட ஒரு ஒரு வில்லேஜ் லெவலில் கூட ஒரு ஹப் வந்து இருக்கணும். ஸோ அப்போ வில்லேஜ் லெவலில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு டிஜிட்டல் பேங்கிங்க்கு, எஜுகேஷனுக்கு இதுக்கு தேவையான நெட்ஒர்க்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த சம்ரித் கரம். ஸோ சம்ரித் கரம் பற்றி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரூரலில் கூட கவர்னன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அங்கே டிஜிட்டல் அக்சஸ் இருக்கணும். ஸோ இந்த டிஜிட்டல் அக்சஸ் ரூரலில் இருக்க ஒரு போர்ஷன் கூட கிடைக்கிற அளவுக்கு டிஜிட்டல் கனெக்டிவிட்டியை கொண்டு வரணும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா சம்ரித் கிராம். இதை வந்து பண்ணுறது வந்து பாரத் நெட்டு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்காண்டி தான் இவங்களுக்கு வந்து WISோட ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இந்த ப்ரைஸ் எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா WSIS ஃபோரம் வந்து நடந்துச்சு. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் நடந்துச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் SBI என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4.12 ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ண போகிறாங்க. எதுலேருந்து அப்படின்னா SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிட்டட்லேருந்து. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா IPOs மூலியமாக வந்து பண்ண போகிறாங்க. ஸோ IPOலேயே என்ன அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலியமாக இந்த 1.42 ஸ்டேக்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது யாரோட எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா SBIயோட சப்சிடரியான SBI ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். ஸோ இவங்களுக்கு தான் இந்த ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது எவ்வளோ கோடிக்கு அப்படின்னா 1655 கோடிக்கு இந்தியன் மதிப்பீட்டில். ஸோ இது எவ்வளோ ஸ்டாக்ஸாக வந்து இருக்க போது, எத்தனை % ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SBI இதில் வச்சுருக்க 1.42% ஸ்டேக்ஸை வந்து விற்று வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது எது மூலயமா விற்க போகிறாங்க அப்படின்னா IPO மூலியமாக. ஸோ அப்போ அதில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, ஒரு ஷேரோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 574 ரூபா. ஓகேவா? ஸோ IPOs அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனியோட ஸ்டாக் நம்ம இருக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாக போய் ஷேராக வாங்குவோம். ஸோ அந்த கம்பெனி நான் இன்னையிலேருந்து ஸ்டாக்கை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே போய் ஃப்ரீயாகவே இனிஷியலாகவே நான் வந்து உன்னோட்ட வந்து வாங்கிக்கிறேன்ப்பா அப்படி சொல்லி வாங்குறோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த IPOs. ஸோ இது எப்போலேருந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா July 14 ஓப்பன் ஆக போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா சைனீஸோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஏஜென்சி வந்து ஒரு செம்மையான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்டு ரெக்கவரி ஆஃப் ரீயூசபிள் லாங் மார்ச் 10B பூஸ்டர். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சேட்டலைட் மட்டும் அவுட்டர் ஆர்பிட்டுக்கு போய்டும், அதாவது ஸ்பேஸ்க்கு போய்டும். மற்ற பார்ட்ஸ் எல்லாமே கடலில் விழுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டு திரும்ப அது ரீயூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இன்னும் பண்ணலை. ஸோ இது யார் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்கவரி ஆர்பிட்டல் பூஸ்டரை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2015 SpaceX வந்து கொண்டு வந்துச்சு.
ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த 10 வருஷமாக யாருமே பண்ணலை. ஸோ இதை வந்து இப்போ யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைனா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்டு ரெக்கவரி ஆஃப் ரீயூசபிள் லாங் ரேஞ்ச் மார்டன் பி ப்ரூஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா, அதாவது எங்கே வச்சு இதை வந்து ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா, லாங் மார்ச் 15B அப்படின்ற ஒரு கேரியர் ராக்கெட்டை வந்து ஹியான் ப்ரொவின்ஸ் சைனாவில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரீயூசபிள் லாங் பூஸ்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 63 மீட்டர் டாலாக இருக்கும், 5 மீட்டர் இன் டயமீட்டராக இருக்கும். மாஸ் லிஃப்டாக பார்த்தீங்க அப்படின்னா 760 டன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது எவ்வளோ டன்ஸ் ட்ரஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா 890 டன் ட்ரஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது 16 டன்னுக்கு வந்து பேலோட்ஸை வந்து லோயர் எர்த் ஆர்பிட்டுக்கு வந்து கொண்டு போகும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிரிக்கெட்டர்ஸில் வந்து இதை வந்து ஹானர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனுவலி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் அவுட்ஸ்டாண்டிங்காக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு பர்சனை வந்து இதில் வந்து இண்டெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து எத்தனை கிரிக்கெட்டர்ஸ் வந்து இதில் இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11 கிரிக்கெட்டர்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ யாரை இன்டெகிரேட் பண்ணுறாங்க? இப்போ நடந்த ஒரு ஃபோரம். ஸோ இப்போ ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ஸ்க்கான ஆனுவல் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? ஸ்காட்லாண்டில் இருக்க எய்டன்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ ஸ்காட்லாண்டில் எய்டன்பர்க்கில் இந்த ஆனுவல் ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேமோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சௌரவ் கங்குலியை வந்து இந்த ஹால்குள்ளே வந்து இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சௌரவ் கங்குலி கிடைச்சது. ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து 12வது இந்தியன் கிரிக்கெட்டர், 10வது மேல் கிரிக்கெட்டர். ஓகேவா? அப்போ என்ன, 2 ஃபீமேல் கிரிக்கெட்டர் வந்து இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ஸை வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2009 வந்து ஐசிசியோட செட்டனரி செலிப்ரேஷன் அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட வேலையே என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை செம்மையான ஒரு கிரிக்கெட்டரை வந்து அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷனுக்காண்டி அவங்கள வந்து ஹானர் பண்ணுறதுக்கான ஒரு திங் தான் இது. ஓகேவா? ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜூலை 10 வந்து என்ன டே அப்படின்னா, நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எப்போ செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா 2001 வந்து செலிப்ரேட் பண்ணோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி சூப்பராக கரண்ட் அஃபேர்ஸை கதையாக கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு ஓப்பன் ஐ 24/7. ஓகேவா? ஸோ நம்மளாம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தானா? இல்லை, நம்ம வந்து நிறையா டிஎன்பிசி ரிலேட்டடான திங்ஸும் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா அதையும் பாருங்கள். இல்லைப்பா நான் பேங்கிங் படிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக வாங்க நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? Bye guys, thank you.